விசாரம் செய்தீர்களா? அப்படின்னா என்ன? விசாரணை செய்தீர்களா? யாரை யார் விசாரணை பண்ணணும்? என்ன நானே விசாரணை பண்ணிக்கணும். எவன் ஒருவன் தன்னை தானே விசாரணை செய்து கொள்கின்றானோ அவன் ஞானி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மோஸ்ட் பீப்புள் எப்படி இயங்குறாங்கன்னு சொல்றேன். இப்போ ஒரு பாம்பு வருது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வரல, எந்திரிச்சிட போறீங்க. ஒரு பாம்பு வருது. பாம்பு வந்தோடனே பயம் வருது. பயம் வந்தோடனே பாம்பு பிடிக்கிற ஒருத்தர் வராரு, பாம்பை பிடிச்சிட்டு வெளியில போயிட்டார். இப்போ கவனிங்க கவனிங்க, ஒருத்தவங்களை திட்டான், திட்டோடனே மறுபடியும் திருப்பி திட்டிட்டீங்க. நீங்க பண்ண செயல்களை நீங்களே ரீப்ளே பண்ணி ஆராய்ச்சி பண்ணும்போது தான் எதுக்கு அந்த கோபம் வந்ததுன்னு புரியும். பல பேத்தை ஏமாத்திரலாம், நான் சரின்ற மாதிரியே பேசுவீங்க. நீங்க உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்கும் போது நீங்க உண்மையான பதிலை தான் கொடுத்து ஆகணும், பொய்யான பதிலை கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்க பொய்யான பதிலை கொடுத்தீங்கன்னா துப்பிடும் உங்களே. ஏய் நீ இதுக்கு தானே இதை பண்ண, ஏமாத்திரியா? அப்ப என்னன்னா, உங்களுக்கு நீங்களே பதில் கொடுத்து பதில் கொடுத்து பதில் கொடுத்து பதில் கொடுத்து பழகும் போது உங்களுக்கு பதட்டம், படபடப்பு, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன்லாம் ஒரு காலகட்டத்தில் வருது இல்லையா? வருதா வரலையா? அது ஏன்றத உட்கார்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிருவீங்க. சம்பந்தமே இல்லாம டக்குன்னு மைண்டு சோகமாகும். நோட் பண்ணியிருக்கீங்களா? என்னடா நல்லா தான் போயிட்டு இருந்து டக்குன்னு சோகமாயிருச்சு மைண்டு. உடனே வேலைக்கு போயிடக்கூடாது. எனக்கு ஏன் இப்போ சோகமாச்சுன்னு சொல்லி உட்காந்து கவனிக்கணும். அது காரணம் சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒரு சம்பவமா இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த சம்பவத்தினுடைய வீரியம் எப்போ குறையும்னா, அந்த சம்பவத்தை ஆராய்ச்சி செய்து அந்த சம்பவத்திற்கு உண்டான மெமரி இருக்குல்ல, அதுக்குண்டான சரியான பதிலை நீங்கள் எப்போது கொடுக்கின்றீர்களோ அப்போது அந்த சம்பவம் உங்கள் மெமரியிலிருந்து காணாம போயிடும். இதுக்கு பேர் தான் கர்மாவை அழிக்கிறது. கர்மாவை அவ்வளவு சீக்கிரம் அழிக்க முடியாது. எப்படி அழிப்பீங்க? ரொம்ப இன்டென்ஸான சுச்சுவேஷன்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் நினைவுகளா போய் உட்கார்ந்துருது. நினைவுகளை எப்படி அழிப்பீங்க? நினைவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கும் போதுதான் அந்த கர்மா அழியும். அப்ப அந்த நினைவுகளுக்கு எப்போ முக்கியத்துவம் கொடுக்காம இருப்பீங்க? அந்த விஷயம் என்னை பாதிக்காது, அது அவசியம் இல்லை என்று எப்போது நீங்கள் உணர்கின்றீர்களோ அப்பதான் அந்த கர்மா அழியும். இப்ப கர்மானா என்னன்னு நீங்க நினைச்சுக்கிறீங்கன்னா ஏதோ தப்பு பண்றதுன்னு நினைச்சுக்கிறீங்க. கிடையாது. உங்கள் மனதில் பதிந்துள்ள பதிவுகளுக்கு பெயர் கர்மா. அந்த பதிவுகளை பொறுத்து தான் உங்க வேர்ட்ஸ் வருது, அந்த பதிவுகளை பொறுத்து தான் உங்க செயல்பாடு வருது, அந்த பதிவுகளை பொறுத்து தான் உங்க நடத்தை வருது, அந்த பதிவுகளை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையே அமைகிறது. இப்ப பிரச்சனை என்னன்னா, நீங்க இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி இந்த பதிவுகளை நியூட்ரல் பண்ணிடணும், ஜீரோ பண்ணிடணும். நீங்க ஜீரோ பண்ணலன்னா, இதனாலதான் சொல்ற பேச்சுவார்த்தை நடத்துங்க, இல்லைன்னா கேட்காது. இது மிகப்பெரிய ஞான பொக்கிஷம், ஞான ரகசியம், யாருக்கும் புரியாது. ஒன்ஸ் நீங்க உங்களுக்குள் எழக்கூடிய கேள்விகளுக்கு எப்போது நீங்களே பதில் கொடுத்து கற்றுக்கொள்கின்றீர்களோ ஒரு லெவலுக்கு மேல ஆட்டோ பைலட் மோட்ல அதுவே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். தெரியுமா ஆட்டோ பைலட் மோட்னா என்னன்னு? நீங்க ஒன்றும் பண்ண வேணாம். நல்ல மைண்டை நல்லா பழக்கி வச்சிருக்கிறதுனால பிரெயின் வந்து என்ன பண்ணும்னா, அதே அனலைஸ் பண்ணி ஒரு முடிவு கொண்டு வருவதற்கு உண்டான கெமிக்கல்ஸை, சில பார்ட்ஸை, சில அது எப்படி சொல்ற நாடிகள், அதை அதுவே ஆக்டிவேட் பண்ணும். ஒரு லெவலுக்கு மேல மற்ற மனிதர்களை போல எமோஷன்ஸ்க்கு கட்டுப்பட்டு வாழ்க்கையை இழந்தவரா இருக்க மாட்டீங்க. எமோஷன் வரும், அலசி ஆராய்ச்சி பண்ணுவீங்க, புரிஞ்சுப்பீங்க, ஒரு முடிவுக்கு வருவீங்க. இப்படியே ஒவ்வொரு எமோஷனையும் ஆராய்ச்சி பண்ணும்போது பிறர் உங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சா கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்? நல்லா கவனிச்சு பாருங்க. உங்களை மேனிப்புலேட் பண்ணணும், உங்களை ஏமாத்தணும்னா, உங்களை எமோஷனலா நான் அட்டாக் பண்ணிட்டேன்னா உங்களை ஈஸியாக ஏமாத்திடலாம். ரொம்ப கவனமா இருக்கணும். எமோஷனலி இருக்கும்போது ரொம்ப ஆனந்தமா இருந்தீங்கனாலோ, ரொம்ப துக்கத்தில் இருந்தீங்கனாலோ, ரொம்ப கோபத்தில் இருந்தீங்கனாலோ, ரொம்ப கஷ்டத்தில் இருந்தீங்கனாலோ மனம் நிலையற்று இருக்கும். அந்த நேரத்தில் உங்களை ஏமாற்றுவது மிகவும் சுலபம்.